உமாரிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். காஸ்மோவினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று தை கிருத்திகை, தை கார்த்திகை விரத நாள், சியாமலா நவராத்திரி பூர்த்தி முடிவு நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவச வருஷம் தை மாதம் 13ஆம் நாள். இன்று மாலை 4:57 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று காலை 9:20 வரை பரணி நட்சத்திரமும் அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் அதிகம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். செவ்வாய் பகவானால் அப்பப்போ சில சங்கடங்கள் வந்து போகும். சூரிய பகவான் உங்களை எப்படியாவது காப்பாற்றிடுவார். கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், டீ ஷாப், ஜூஸ் ஷாப், காஃபி ஷாப் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பூப்பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், இல்லை இந்த நாட்டில் போய் படிக்கணும்னு பிளான் பண்ணுவீங்க. நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. ஓம் சால்வேசாய் வித்மகே பக்ஷிராஜாய் தீமஹி தன்னோ சர்வ பிரஜோதியாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிறது 100% நடக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. சில பேருக்கு மறதியால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவனே கதின்னு மனசு சொல்லும். கலை இலக்கியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யத்தை தரக்கூடிய நாள். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கூட்டமாக இருக்கிற இடங்களுக்கு போகாதீங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் உண்டு. ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ், மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங், பப்ளிஷிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையிலே சமாளிச்சிருவீங்க நெருக்கடிகளை. அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இருப்பவர்கள், அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தமான அல்லது டிசைனிங் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமியை நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி என்பர்களே, உயர்வான நாள். வாழ்க்கையில் நான் போராடி ஜெயிப்பேன் அப்படின்னு மனசு சொல்லும். அது மாதிரி பண்ணுவீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பாசிட்டிவான வைப்போடு இருப்பீங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை கரெக்டாக பண்ணி கொடுப்பீங்க. பெண்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையில் பண விவகாரங்களில் கவனம் தேவை. ரெஸ்டாரண்ட், பார் நடத்துபவர்கள், ஸ்பா நடத்துபவர்கள், பப் நடத்துபவர்கள், ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் டென்டிஸ்டாக இருப்பவர்கள்,
ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், அதே மாதிரி லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ரேடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஈகோ பார்க்காதீங்க. மறுமணம் சம்மந்தமான விஷயம், செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரொஃபைல் சம்மந்தமான விஷயங்களில், ஆப்ஸ், டேட்டிங் ஆப்ஸில், அப்புறம் மேட்ரிமோனியல் சைட்டில் வர்ற இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், தமிழ் நாசுர கலைஞர்கள், ஜண்டை வாத்திய கலைஞர்கள், பறை இசை கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிரைவிங் பண்ணும் பொழுது கவனம் தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா கெமிக்கல் சம்மந்தமான, ஸ்டீல், அயன் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ், மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காதீங்க. இதனால் பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. ஓம் காத்தியாயனாய் வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சூரிய பகவானை ராசிதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்குள் கேது பகவான் இருக்கார். மனசில் சில நேரங்களில் ஒரு குழப்பம் வரும். வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லரிங் செய்கிறவங்க, வாட்ச்மேன், செக்யூரிட்டி, இவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. யாரோடையும் இந்த தேவையில்லாத பேச்சுக்கள், அன்அஃபிஷியலாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆஃபீஸ்லேயோ ஃபேக்ட்ரிலேயோ தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். சமூக சேவையில் நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னி ராசி என்பர்கள், ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆரம்பிக்குது. அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பிளான் பண்ணி அவசரப்படாமல் பண்ணுறது நல்லது. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. சில பேருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்படுறது அவாய்ட் பண்ணுங்கள். நண்பர்களால் சில தொல்லைகள் வந்து சேரும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. இஎம்ஐ கட்டுறதை கரெக்டாக பிளான் பண்ணிக்கிங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. சோஷியல் மீடியாவில், ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு அளவாக வச்சுக்கோங்க. பெண்களை பொறுத்தவரையிலே தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசை அடைவாய விடாதீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. விளையாட்டில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிரயாணங்கள், பயணங்கள் பண்ணும்போது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, சித்திரை நட்சத்திரக்காரனுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குது. அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாபை பொறுத்தவரையில் சில நெருக்கடி வரும், சமாளிச்சிருவீங்க. புது முயற்சிகளில் கவனம் தேவை. ஃபுட் சம்மந்தப்பட்ட, உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்கிறவங்க, கேட்ரிங் செய்பவர்கள், அதே மாதிரி டிஃபன் சென்டர், மெஸ் நடத்துகிறவங்க, ஸ்வீட் ஷாப் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டிவி ஆங்கராக இருப்பவர்கள், ரேடியோ ஜாக்கி, ஆர்ஜியாக இருப்பவர்கள், விஜியாக இருப்பவர்கள், மியூசிக்கல் லைனில் இருப்பவர்கள், குறிப்பாக வோக்கல் சிங்கராக, பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலையை விட்டு வேறு வேலை ட்ரை பண்ணுபவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவசரப்பட வேண்டாம். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
காளி அம்பாள் வழிபாடு கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. விருச்சிக ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு காலம்பரே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. உங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஆயில் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட். சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், அதே மாதிரி பெட்ரோலியம் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கெமிக்கல் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். சூரியன் செவ்வாயால் சில நன்மைகள் கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். மனசில் ஒரு தைரியம், தெம்பு வரும், நம்பிக்கை வரும். காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு நாளாக அமையும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்களையும் முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி கோர்ட் கேஸ், வழக்கு விஷயங்கள், அது சொத்து சம்மந்தமான விஷயமாக இருக்கலாம், இல்லை விவாகரத்து, டைவர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும் முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் இந்த கண்ட்ரியை விட்டு நம்ம வேறு கண்ட்ரிக்கு போகலாம், வேறு நாட்டுக்கு போகலாம், ப்ரொஃபஷனல் மைக்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமாக முயற்சி எடுக்கலாம். உங்கள் தசா புத்தியை பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துளசி சாத்தி வழிபடுங்க. மகர ராசி என்பர்களே, கொஞ்சம் நிதானம், அமைதி தேவைப்படும் நாள். வேலையில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அது மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். சினிமாவில் ஃபைனான்சியராக இருக்கிறவங்க, ப்ரொடக்ஷன் சம்மந்தமான இதில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ரிசர்ச் சம்மந்தமான படிப்பு படிக்கும் மாணவர்கள், பிஹெச்டி சம்மந்தமான படிப்பு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்மந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். கவர்மெண்ட் வேலை, அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. பகவதி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சில நல்ல விஷயங்கள், ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கும். தைரியமாக இருங்க. பெண்களை பொறுத்தவரை நல்லா யோசிச்சு ஒரு விஷயத்தில் இறங்குறது நல்லது. ஆண்களை பொறுத்தவரையிலே நட்புக்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். வீட்டை ஒரு மாற்றம் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், புதுசாக ரூம் போடுறது, எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் போடுறது, இல்லை கொஞ்சம் இன்டீரியரை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வைக்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா டைல்ஸ் சம்மந்தமான, மார்பிள் சம்மந்தமான பிஸ்னஸ், குவாரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மரம், வுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ், ஆரோ, வாட்டர் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். பெண்களை பொறுத்தவரையிலே காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்களை பொறுத்தவரையில் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2.
மீனராசி என்பர்கள் புது முயற்சியிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். 7.5 சனி நடந்தாலும் கோச்சார ரீதியாக மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் நீங்கள் சில விஷயங்களை தைரியமாக இறங்கி பண்ணலாம். சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும். ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, ஒரு எஃப்டி போடலாமா, ஒரு ஆர்டி போடலாமா, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, இந்த மாதிரி மனசு சொல்லும். பிள்ளைகள் விஷயத்தில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும், புகழ் பெருமை வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்க, கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி, ஸ்கேனிங் சென்டர், ஃபார்மா கம்பெனி, அதே மாதிரி சர்ஜிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. நன்றி, வணக்கம்.